Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பிஸ்கெட் வச்சு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக, ஜூஸியாக, செம்ம டேஸ்ட்டில் ஒரு புட்டிங் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நாம் முதல்ல இதுக்கு கேரமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த பாக்ஸில் புட்டிங் செட் பண்ண போகிறீங்களோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கேக் டின்னில் தான் செட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா உருகி நம்மளுக்கு அந்த தேன் கலரில் வரணும். அதுதான் வந்து கேரமலைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருகி தேன் கலர் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஊற்றிடுங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் டக்குன்னு செய்யணும். ஏன்னா சீக்கிரமாக கேரமல் வந்து திக்காகிடும், கெட்டியாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பாத்திரத்தில் கேரமல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம புட்டிங்க்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 6 மேரி பிஸ்கெட் வந்து உடச்சி போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். மேரி பிஸ்கெட் வந்து ஒரு 6 பிஸ்கெட் இருந்தால் போதும். இப்போது முட்டையை நான் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சின பால், காய்ச்சாத பால் நீங்கள் எதாக இருந்தாலும் ஓகே. நான் காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு புட்டிங் வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்காக நான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே வெண்ணிலா எசன்ஸ் இது போல் பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டர் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டர் அப்படி இல்லைனா நெய், இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து நுர பொங்க இதை போல் நல்லா வந்து அடித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கேரமலைஸ் பண்ணி ஒரு டின்னில் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நம்ம இட்லிலாம் அவிப்போம்ல அந்த மெத்தடில் நீங்கள் வந்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இப்போ நம்ம இட்லி வந்து அந்த இட்லி தட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது மாதிரி கவுத்து போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கேக் டின்னில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புட்டிங் இதை வந்து இதில் வச்சிடுறேன். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆவி தண்ணிலாம் இது உள்ளே படும். அதனால் இதுக்கு மேலே ஒரு மூடி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தை மூடிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து இதை போல் ஒரு சின்ன தட்டு வச்சு நான் மூடிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இட்லியோட பாத்திரத்தை அந்த மூடியை வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். சில பேர் எடுக்கிற இட்லி பாத்திரத்தோட அந்த வெயிட்டெல்லாம் பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கு வந்து 15 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 15 நிமிஷம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு மேலே இருக்கிற லிட்டை வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து சூடாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு டூத் பிக்கோ அப்படி இல்லைன்னா கத்தியோ வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து நம்ம கேக்லாம் செக் பண்ணுவோம்ல, அதே போல் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒட்டாமல் வந்திருந்தால் நம்மளுடைய புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த டூத் பிக்கில் வந்து வச்சு எடுத்து பார்க்குறேன். நான் ஒரு கத்தி கூட வச்சு எடுத்து பார்க்குறேன். நல்லாவே செட் ஆகியிருக்கு, ஒட்டலை. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் லைட்டாக வந்து கத்தி விட்டு சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து கவுத்து விட்டுடலாம். புட்டிங் வந்து அதுவே வந்து செட் ஆகி வந்துடும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டிலாம் பிடிக்காது. நம்ம அடியில் வந்து கேரமலைஸ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நாம் வந்து இந்த புட்டிங்கை வந்து எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெதப்பான சூட்டில் தான் இருக்குது.
சப்போஸ் உங்களுக்கு கேரமல் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை அடிபாகத்தை காட்டினீங்கன்னா அது தானாக வந்து பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்றதா இருந்தாலும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு சில்லுன்னு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் சைட்லலாம் எடுத்து விட்டுட்டேன். ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு நம்ம கவுத்து விட்டுறலாம். நம்மளுடைய புட்டிங் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து செட் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கேரமெல்லாம் அது மேலே ஒரு டார்க் ஷேடும் அடியில் வந்து லைட் ஷேடும் நம்மளுடைய புட்டிங் வந்து செம்மையாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை பீஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் நீங்கள் இதை வந்து டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு 6 மேரி பிஸ்கெட்டும் 2 முட்டையும் ஒரு அரை கப்பு பால், அரை கப்பு சர்க்கரை இருந்தாலே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இனிமேல் வந்து ஹாலிடேஸ் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு டெய்லி இது போல் விதவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய புட்டிங் ரெசிபிஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எண்ட்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புட்டிங்ஸ் நான் செஞ்சுருக்கேன். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.